வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதத்திற்கான பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு 7ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டில் அதிசாரத்தில் வந்திருக்கார். அப்போ 8ஆம் வீட்டில் குரு அப்படிங்கும்போது 7 குரு சிறப்பு தான். ஆனால் 8 ஒரு உச்சமாக இருப்பதால் அவர் பார்வை பலமாக இருக்குது. அப்போ அவர் பார்க்குற இடம் 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம். 12 நிம்மதியான உறக்கம், மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லை, தேவையற்ற செலவுகள் இல்லை, சுப செலவுகள் தான் நிகழ்கிறது. 2ஆம் இடத்தை பார்க்கிறார், வரக்கூடிய இன்கம் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு. 4ஆம் வீட்டை பார்க்கிறார், சுகங்கள் சிறப்பாக இருக்கிறது. 4ல் சனி. ரொம்ப நாளாக எனக்கு வீடு வாங்கணும்னு ஒரு எண்ணம், இன்னும் சரியாக ஆகலை. இப்போ அதற்கான நேரம் கூடி வரும், வாங்க முடியும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்திற்குடைய 7க்கும் 10ஆம் இடத்துக்குடைய புதன் 12இல் 5ஆம் இடத்துக்குடைய செவ்வாயோட கூடி 12ல் இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், வக்கரத்தில் 11க்கு போகிறார். தொழிலில் இந்த மாத கடைசியில் உயர்வுகள் கண்டிப்பாக உண்டாகும். ஏதாவது ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா வரும், இன்க்ரிமெண்ட்லாம் எதிர்பார்த்திங்கன்னா அதுக்கு வரும். ஆனால் இது எப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரி, ஒரு கம்பெனியில் ஜனவரியில் கொடுப்பான், ஒரு கம்பெனியில் ஏப்ரலில் கொடுப்பான். ஆனால் அட்லீஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுவான். அந்த கன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு வரணும். அப்போது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத எண்ணில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இருக்கக்கூடிய தனவரவு சீராக வரும். பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு தெளிவு இருக்கும். 11ஆம் இடம் நல்லபடியாக இருந்தால், 11ஆம் இடத்துல பாருங்கள், பெரும்பாலும் சுக்கிரனே 11ஆம் வீட்டுக்கு அதிபதி 11லே இருக்கார். அப்போது திருமணம் நடக்கக்கூடிய காலம். அதை ஏற்கனவே நிச்சயமான திருமணங்கள் நடக்கணும்னு டேட் வச்சுருந்தீங்கன்னா நடக்கக்கூடிய காலம். குழந்தைகளுக்கு நல்ல நியூஸ் வரும் குழந்தைகள்கிட்டருந்து. அதான் என்ன, என் பொண்ணு கன்சீவ் ஆகலா, இல்லை என் பொண்ணுக்கு நல்ல காலேஜ் சீட் கிடைக்குமா, அதெல்லாம் நல்ல நியூஸ் வரக்கூடிய நேரம். இது எல்லாத்துக்கும் மேலே மைண்டில் எந்த ஃபியரும் இருக்காது. 3ல் ராகு இருக்கும்போது ஒரு தைரியம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விடும், நமக்கு எல்லாம் நல்லது தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தை உறுதியும் தரக்கூடிய காலம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரையில் நல்ல சிறப்பான ஒரு மாதமாகத்தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது பெரினியல் ப்ராப்ளம், முன்னாடியே இருக்கிற தொல்லைகள், இப்போ ஏதாவது தொல்லைகள் பண்ணலாம். ஹெல்த்தில் கவனமாக இருங்க. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஐடியாஸ் இருக்கலாம், ஆனால் பெரிய செலவுகளை இப்பொழுது எடுக்க வேண்டாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் ஒரு நிம்மதியை தரக்கூடிய நல்ல மாதமாகத்தான் அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.